வணக்கம் நேயர்களே, கடவுளருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக லக்னங்கிறது உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம், அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உதாரணமாக ஒரு விருச்சிக ராசி ஒரு மகர லக்னம்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் ஒரு நல்ல ஒரு மேட்டர் டிப் ஆஃப் த வீக்காக இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. மீனராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு 4ல் இருக்கார். 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கவங்களும் சிறப்பான வாழ்க்கை, நல்ல ஒரு சந்தோஷங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே சூப்பர் தாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வண்டி வாகனங்கள்லாம் சில பேர் மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். நிறைய பிரயாணங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. ட்ராவலாக நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு தேஜஸ், நல்ல போல்டாக பேசி நிறைய இடங்களில் கைத்தட்டல் வாங்குறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சுபமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக பேசணும். ஏதாச்சும் பேசணும்னு சொல்லிவிட்டு அதனால் நிறைய கலகங்களும் நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணி பேசுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்கான விரயங்கள், தாயார் மற்றும் மனைவியால் கொஞ்சம் செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஒரு குற்றம் குறை காணுகிற ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6, 8ஆம் அதிபதி ராசியிலேயுமே இவங்க நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது எதிர் புலம்பல்கள் இருக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலேயும் நிறைய பிரயாணங்கள் திட்டங்களால் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் குற்றம் குறை காணுகிற ஒரு விஷயமாக இருக்கும். புதிய வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாவது சந்திரன் தேசாபத்தில் சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள், செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு 2, 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது குடும்பத்திற்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவீங்க, கொஞ்சம் எமோஷனும் ஆவீங்க. அப்பா சார்ந்த உறவுகளுக்காக நிறைய மெனக்கெட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர் தான். மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள் குரு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னு 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட், ட்ராவல் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கும். மீன லக்னமாக இருந்து சனி தேசாபத்தியும் சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கும்போது சனி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். உங்களது விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால விஷயங்களை கண்டிப்பாக இருக்கும். மீன லக்னமாக புதன் தேசாபுத்தி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம், வீடு, நிலம், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மீன லக்னம் கேது தேசாபுத்தி கேது 6ல் இருக்கும்போது வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள், நிறைய கேள்விகள், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மீன லக்னமாக சுக்கிர தசாபதிகள் 3, 8ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது பேசும்போது கவனமாக பேசுங்க. ஏதாவது ஹார்ஷாக பேசுவீங்க, எமோஷனாக பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் நமக்கு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா குரு கேது. ஸோ குரு கேதுங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் தொடர்புகள் இருக்கும். ஸோ குரு கேது நட்சத்திரத்தில் இருக்குது, குருவும் கேது ஒன்றா இருக்குது, குரு கேது பார்வையில் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களும் அந்த மாதிரி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்றதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, கடன்கள், சில பேருக்கு நிறைய கடன்கள் இருக்கும். உடல் உபாதைகளை கொடுக்குற ஒரு சில விஷயம், இதில் ஏதாவது ஒன்று இருக்கும், எல்லாமே இருக்காது, ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு குரு கேது காம்பினேஷன் இருக்கவங்க கண்டிப்பாக பௌர்ணமி நீங்கள் கம்பல்சரி
ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறதே வழக்கமாக வச்சுக்கணும். லைஃப் டைம் ஃபுல்லாக இப்போன்ற லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போய்ட்டு வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய லைஃப் ஜேர்னி வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா வந்து இது வந்து நிறைய பேர்கிட்ட பார்த்துருவோம். இப்போ குரு கேது வந்து அந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கும். ஏதாவது ஒரு குறையை கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். லைஃப்பில் வந்து ஒரு நிம்மதியாக இல்லாமல் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம டென்ஷனை கண்டிப்பாக உருவாக்கும். அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக வந்து அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சித்தர் சமாதிகள், நிறைய சித்தர் சமாதிகள் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காந்தாலே போதும். அந்த வைப்ரேஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனக்குறைகள் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நடக்கணும், நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.